Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் கிளாஸ் 10 எக்ஸசைஸ் 4.4க்கு தேவையான சர்க்கிள்ஸ் அண்ட் டேஞ்சன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஹெட்டிங் சப் ஹெட்டிங்கில் வந்து 4.5ல் கொடுத்துருக்கு. நியூ எடிஷன் பேஜ் நம்பர் 188ல் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு 9th ஸ்டாண்டர்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சர்க்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். சர்க்கிள்ஸ்னுடைய பேசிக் யூனிட் வந்து ரேடியஸ் இல்லையா, இது சென்டர். நம்ம சர்க்கிளினுடைய ரேடியஸ் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம்னா, சென்டரில் இருந்து சர்க்கிளினுடைய ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு சே ஏ, இந்த பாயிண்ட்டுக்கு வரையக்கூடிய செக்மெண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேடியஸ்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன படிச்சிருக்கோம், கார்ட்ஸை பற்றி படிச்சிருக்கோம். கார்ட்ஸ் தமிழில் வந்து நான் அப்படின்னு சொல்லுவாங்க, வட்ட நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து கார்டு இல்லையா. இப்போ இந்த கார்டு அப்படிங்கிறது இன்டர்னலாக சர்க்கிளோட இன்டர்னலாக ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணும். இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகே, எந்த பாயிண்ட்டாக வேணா இருக்கலாம், ஆனால் இட் ஷுட் பி இன்சைட் த சர்க்கிள். சர்க்கிளை விட்டு வெளியில் வரக்கூடாது. அடுத்ததாக இருக்கிறதுலையே பெரிய கார்டுன்னு நம்ம சொல்கிறது இதான். இதுவும் கார்டு தான், ஆனால் இதுக்கு ஒரு பேர் இருக்குது, டயமீட்டர் அப்படின்னு பேர். டயமீட்டர் அப்படிங்கிறது இருக்கிறதே லாங்கஸ்ட் லெங்தியஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். which passes through the center. இது எல்லாமே சென்டர் வழியாகவும் போகலாம், சென்டர் வழியாக போகாமலும் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் டயாமீட்டர்னு ஒரு பேர் சொல்கிறோம் இல்லையா ஒரு கார்டுக்கு, அந்த கார்டு கண்டிப்பாக எது வழியாக போகணும், டயாமீட்டர் வழியாக தான் போகணும். இது வந்து சர்க்கிள்ஸ்னுடைய பேசிக் அண்ட் கார்ட்ஸ்னுடைய பேசிக். ஓகே, அடுத்ததாக டேஞ்சன்ஸ். டேஞ்சன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ ரொம்ப ஈஸியான பார்ட். இது ஒரு சர்க்கிளினுடைய சென்டர்னு வச்சுக்கலாம். இந்த சர்க்கிளுக்கு வெளியில், ஆன் த சர்க்கிள், வெளியில் இல்லை, சர்க்கிளுக்கு மேலே ஆன் த சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன வைக்கிறேன், ஏன்னு பேர் வைக்கிறேன், ஏ. ஓகே, இந்த ஏக்கு நாம் டேஞ்சன்ட் வரைய முடியும். ஒரு லைன் விச் டச்சஸ், எ லைன் விச் டச்சஸ் திஸ் பாயிண்ட் ஆன் த சர்க்கிள், அதுக்கு பேர் என்னது, டேஞ்சன்ட். தமிழில் தொடுகோடு அப்படின்னு பேர். இதில் இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும். தொடுகோடு, தொடுகின்ற புள்ளி, ஒரு புள்ளியை தொடுகின்ற கோடு தொடுகோடு. அப்போ இது வந்து எப்போவுமே இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியும். ஆல்வேஸ் எ டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் இஸ் பெர்பெண்டிகுலர் டு இட்ஸ் சென்டர். ஓகே, அது டயமீட்டராக கூட இருக்கலாம், ஏன்னா டயமீட்டர் சென்டர் வழியாக தானே போகுது. அப்போ டயமீட்டர் அப்படின்னு இந்த டேஞ்சன்ட் வந்து டயமீட்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லலாம். ஓஏ அப்படிங்கிற ரேடியஸ் பார்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த டேஞ்சன்ட் வந்து சர்க்கிள் எந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் டேஞ்சன்ட் வரைஞ்சாலும், ஒருவேளை நீங்கள் இங்கே வரைகிறீங்க, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பி, இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ரேடியஸ் லைன் போட்டிருந்து, ஓகே, இந்த மாதிரி டேஞ்சன்ட் நீங்கள் ட்ரா பண்ணாலும் அந்த பாயிண்ட்டுக்கு வரைஞ்ச டேஞ்சன்ட்டும் 90 டிகிரி, தட் இஸ் பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் டேஞ்சன்ட் வரைய முடியும். ஓகே, அந்த டேஞ்சன்ட் எப்போவுமே சென்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், டயாமீட்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இது டேஞ்சன்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி. எதுக்கான ப்ராப்பர்ட்டினா, எ டேஞ்சன்ட் டு எ பாயிண்ட் விச் இஸ் ஆன் த சர்க்கிள். ஒரு வட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு நாம் ஒரே ஒரு டேஞ்சன்ட் தான் வரைய முடியும். இதில் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா நம்ம சொல்ல முடியாது. n நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த சர்க்கிள் மேலே. பி, சி, டி, இ, எஃப்னு எத்தனையோ பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம டேஞ்சன்ட் வரைய முடியும். ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு டேஞ்சன்ட் தான் வரைய முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 விஷயம் சொல்லியிருக்கேன் டேஞ்சன்ட்டுக்கு. இந்த டேஞ்சன்ட் கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வரைய முடியும். அந்த டேஞ்சன்ட் கண்டிப்பாக சென்டரை பேஸ் பண்ணி 90 டிகிரியில் இருக்கும். வட்டத்துக்கு மேலே, தட் இஸ் சர்க்கிளுக்கு மேலே எத்தனை பாயிண்ட் இருக்கோ அத்தனை பாயிண்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியும். ஓகே, அடுத்ததா இந்த பார்ட் பாருங்க, திஸ் இஸ் டேஞ்சன்ட், டச் ஆகிருக்கணும். திஸ் இஸ் நாட் டேஞ்சன்ட், இது டேஞ்சன்ட் கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த சர்க்கிள் இண்டிபெண்ட்டாக இருக்குது, இந்த லைன் இண்டிபெண்ட்டாக இருக்குது. அடுத்ததா திஸ் இஸ் கால்டு சீக்கண்ட். ஏன்னா இந்த டேஞ்சன்ட் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் போடும்போது கூட டீச்சர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, கரெக்டாக டச் ஆகி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கரெக்டாக டச் ஆகி போகணுங்கிறதுக்கான ரீசன் நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரைகிறீங்க, அப்போ டச் ஆகி தான் போகணும். இந்த மாதிரி உள்ளே போச்சுன்னா திஸ் இஸ் கால்டு சீக்கண்ட்.
இந்த லைனு 2 இடத்துல டச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? சீக்கண்ட். அப்போ இது கார்டு இல்லையா சார்? கார்டு எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியில் வரக்கூடாது, சீக்கண்ட் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியில் வரணும். கார்டு கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியில் வரக்கூடாது. இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இது அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். இப்போ இந்த சீக்கண்ட் அப்படிங்கிறது 2 பாயிண்ட் த்ரூ, இந்த சீக்கண்ட் அப்படிங்கிறது இட் கோஸ் த்ரூ 2 பாயிண்ட்ஸ் விச் இஸ் த்ரூ த இன்சைட் வே, உள்ள வழியாக போகும் அது. ஓகே, இப்போ நமக்கு வந்து என்னென்னா சீக்கண்ட் அப்படிங்கிறதுனா 2 பாயிண்ட் வழியாக இன்டர்செக்ட் ஆகி போகும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இன்டர்செக்ட். ஏன்னா இந்த சின்ன 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 கான்செப்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு வந்து எக்ஸாம்பிள்லையும் எக்ஸசைஸ்லையும் நிறைய சம் போட போகிறோம். ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு 1 மார்க் நமக்கு வந்து மிஸ் ஆகிடும். அதனால் நம்ம சொல்கிற அத்தனை விஷயங்களும் புத்தகத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு செக் பண்ணுங்கள், ஒரு பார்ட்டாக செக் பண்ணுங்கள். நீங்களே நோட்டில் நோட் பண்ணி வைக்கும்போது இந்த தனித்தனியாக டயக்ராம் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ சீக்கண்ட் அப்படிங்கிறது எ லைன் விச் இஸ் பாசிங் ஆர் இன்டர்செக்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை முக்கியம். இன்டர்செக்ட் ஆகி உள்ள போகும் 2 பாயிண்ட். சரி சார், அப்போ கார்டுன்னு சொல்கிறோமே, இது வந்து கார்டு. இப்போ இது வந்து நான் போகிறேன் பாருங்க, இது வந்து பி, இது வந்து கியூன்னு வச்சுப்போம். PQ இஸ் எ கார்டு. கேன் வி சே திஸ் இஸ் எ செக்மெண்ட்? சாரி, சீக்கண்ட்? நோ, பிகாஸ் சீக்கண்டோடைய ஒரு பார்ட் தான் கார்டு. சீக்கண்டோடைய ஒரு பார்ட் தான் கார்டு. தேர் இஸ் நோ எக்ஸ்டென்ஷன். கார்டுன்றது கரெக்டாக ஜாயின் ஆகி இட்ஸ் எ செக்மெண்ட். நல்லா கவனிங்க, கார்டு இஸ் எ செக்மெண்ட், சீக்கண்ட் இஸ் எ லைன். 2 பக்கமும் போகும். டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, கார்டுங்கிறது ஒரு பார்ட் தான், சீக்கண்டோட ஒரு பார்ட். ஓகே, அடுத்ததா இது வந்து சர்க்கிளுக்கு மேலே உள்ள ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு டேஞ்சன்ட் வரையலாம். ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் லைக் பி, இந்த இடத்துல ஒரு பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் இந்த பாயிண்ட், இந்த சைடில் உள்ள பார்ட்டுக்கு ஒரு டேஞ்சன்ட்டும், இந்த சைடில் உள்ள ஒரு பார்ட்டுக்கு நான் ஒரு டேஞ்சன்ட்டும் என்னால் வரைய முடியும். லைக் PA அண்ட் PB. வட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய புள்ளியில் ஒரே ஒரு டேஞ்சன்ட் தான் வரணும், வரைய முடியும். We can draw only one tangent which is on the circle. பாயிண்ட் ஆன் த சர்க்கிளில் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டேஞ்சன்ட் தான் வரைய முடியும். ஆனால் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து 2 வரைய முடியும், which is PA and PB. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, PAவும் PBயும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த பார்ட்டில் என்னென்ன பார்த்தோம்? டேஞ்சன்ட்னா என்ன, ஒரு சர்க்கிளுக்கு மேலே உள்ள ஒரு பாயிண்ட்டுக்கு எத்தனை டேஞ்சன்ட் வரைய முடியும், எது டேஞ்சன்ட் இல்லை, எது சீக்கண்ட்னு பார்த்தோம். எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளுக்கு எத்தனை டேஞ்சன்ட் வரைய முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அடுத்ததா தீஸ் ஆர் ஆல்சோ சீக்கன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு லைன் மட்டும் நினச்சிக்க போகிறீங்க. இதுவும் சீக்கண்ட் தான், இதுவும் சீக்கண்ட் தான், இதுவும் சீக்கண்ட் தான். சீக்கண்ட் அப்படிங்கிறது இட் இன்டர்செக்ட் த சர்க்கிள் அண்ட் பை 2 பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபார்முலாவும் நம்ம இதில் வரும் நமக்கு. ஓகே, இந்த எல்லாமே சீக்கண்ட் தான். எதெல்லாம் சீக்கண்ட், எதெல்லாம் டேஞ்சன்ட், எப்படி இந்த டேஞ்சன்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து செவரல் கேசஸ் இருக்குது, அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு 3 situations are given in the following diagrams. நம்ம புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 188ல், இங்கிலீஷ் வெர்ஷன் புக்கில் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ரெண்டுமே இண்டிபெண்டா இருக்கு பாருங்க. சர்க்கிள் தனியாகவும் லைன் தனியாகவும் இருக்கு. A straight line PQ does not touch the circle. சர்க்கிளை டச் பண்ணவே இல்லை. There is no common point between the straight line and the circle. இதில் காமன் பாயிண்ட் எதுவுமே இல்லை. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 0. அடுத்ததா செகண்ட் டயக்ராமில் இந்த இடம் டச் ஆகுது பாருங்க, ஏங்கிற பாயிண்ட் வந்து டச் ஆகுது. ஸோ காமன் பாயிண்ட் என்ன? ஏ. டேஞ்சன்ட் என்ன? PQ அப்படிங்கிறது டேஞ்சன்ட். எந்த பாயிண்ட்ல டச் ஆகுது? OA. ஓங்கிறது சென்டர், ஏங்கிறது த பாயிண்ட் விச் இஸ் ஆன் த சர்க்கிள், PQன்றது டேஞ்சன்ட். பாருங்க, ஓங்கிறது சென்டர், ஏங்கிறது சர்க்கிளுக்கு மேலே உள்ள ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு தான் PQங்க டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்காங்க. ஓகே, ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் 1. அடுத்தது the straight line PQ intersect the circle at 2 points A and B. இதை பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா அந்த வார்த்தை intersects. Intersects என்ன அர்த்தம்னா கட் பண்றது அப்படின்னு அர்த்தம். The line PQ is called as secant of the circle. Secant of the circle னா இது உள்ள போயிட்டு வெளியே வரும். இந்த லைனுக்கு பேரே secant தான். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன எந்த பார்ட்ல இருந்தாலும் சரி இன்டர்செக்ட் ஆகுறது 2 பாயிண்டா இருந்தால் கண்டிப்பா அது சர்க்கிள் தான். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் நமக்கு A and B. ஓகே, இது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இட்ஸ் எ லைன். கார்ட் அப்படிங்கிறது செக்மெண்ட், சீக்கண்ட் அப்படிங்கிறது த லைன் வார்த்தை இருக்கு பாருங்க இங்க. த லைன் PQ இஸ் கால்ட் அஸ்
சீக்கண்ட். அது செக்மெண்ட்னு சொல்லலை, லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸோ எக்ஸ்டெண்டபிள் அது. ஓகே, ஸோ இந்த 3 கேசஸில் இதில் வந்து காமன் பாயிண்ட்டே கிடையாது. இதில் காமன் பாயிண்ட் 1, அதாவது இன்டர்செக்ஷன் பாயிண்ட் 1, இதில் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் 2. ஓகே, அதில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பாருங்கள், த லைன் செக்மெண்ட் ஏபி இஸ் இன்ஸ்கிரைப்ட் இன் அ சர்க்கிள் 4.5.2ல சி இந்த பார்ட் சொல்கிறாங்க. பாருங்க, த லைன் செக்மெண்ட்னு ஒரு வார்த்தை, லைன் செக்மெண்ட் ஏபி, இங்கே லைன் பிக்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த நான் ரெட்டில் போகிறேன் பாருங்க, இது மட்டும்தான் கார்டு. அப்போ தஸ் த கார்டு இஸ் அ சப்செக்ஷன் ஆஃப் சீக்கண்ட், ஒரு பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. சப்செக்ஷனா ஒரு பார்ட். ஒரு லைன் சீக்கண்ட் லைனில் கார்டு அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் அ செக்மெண்ட், ஒரு சின்ன சப்செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தரவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கோ, இடையில 2 மார்க் கொஸ்டினில் டெஃபினிஷனாக கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஓகே, அடுத்ததா டான்ஜென்ட்டோட டெஃபினேஷன். இஃப் a line touches the given circle at only one point, then it is called as tangent to the circle. இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 6 ரிசல்ட்ஸ் இருக்குது. ஒன்றா பார்க்கலாம். A tangent at any point on the circle and radius through the point are perpendicular to each other. நான் எத்தனை பாயிண்ட் நீங்கள் வந்து டேஞ்சன்ட் வரைஞ்சாலும் அது கண்டிப்பாக perpendicular-ஆக தான் இருக்கும். A tangent to any point on the circle and the radius through the point are perpendicular to each other. இந்த பக்கம் OP is perpendicular to AB. அதாவது கவனிங்க, OPங்கிற செக்மெண்ட் perpendicular to AB. each otherனு சொல்றாங்க. அதே மாதிரி AB perpendicular to OP. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ரெண்டுமே சேம் கேசஸ் தான். பட் அந்த ரொம்ப முக்கியமான வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம் வந்து perpendicular to each other அப்படிங்கிறது. அடுத்ததா இதில் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, டேஞ்சன்ட்னுடைய கேசஸில் 2 பார்த்தோம். இப்போ நோ டேஞ்சன்ட் அதே போல் இதுலேயும் இருக்குது. நோ டேஞ்சன்ட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள். ஒரு சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கிற பாயிண்ட்லேருந்து வரைய முடியாது, வெளியில் இருக்கிற பாயிண்ட்லேருந்து தான். எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து வேணால் வரைஞ்சிக்கலாம், இப்படி வரைஞ்சிக்கலாம், இது ஓகே. ஆனால் இந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி சர்க்கிளுக்கு உள்ளே இருந்தே ஒரு பாயிண்ட் எடுத்து கண்டிப்பாக டேஞ்சன்ட் வரைய முடியாது. ஒன்லி ஒன் டேஞ்சன்ட் கேன் பி ட்ரான் அட் எனி பாயிண்ட் ஆன சர்க்கிள். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இதே வீடியோவில் ஃப்ரண்ட் செக்மெண்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு பாயிண்ட்டுக்கு சர்க்கிள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு டேஞ்சன்ட் தான் வரைய முடியும். ஓகே, இங்கே ஒரு பாயிண்ட் பி இருக்குது, நான் இது ஏபின்னு ஒரு டேஞ்சன்ட் போட்டுட்டேன். இப்போ இன்னொரு டேஞ்சன்ட் போடணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதனால் இதை ஒரு டேஞ்சண்ட்டாக நான் எடுத்துக்கலாமா? இது எல்எம்னு நான் எடுத்துக்கிறேனே, நான் இது எல்எம்னு போடக்கூடாதா? போடக்கூடாது. ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு டேஞ்சன்ட் மட்டும்தான், நிச்சயமாக போடக்கூடாது. ஸோ இது வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம். செய்யக்கூடாதது அப்படின்னு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம். அதை மாதிரி இது கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஓகே, அடுத்ததா 2 tangents can be drawn from an exterior point. எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டுங்கிறது பி, வட்டத்திற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு 2 சம அளவுள்ள தொடுகோடுகளை வரைய முடியும். ஓகே, 2 tangents can be drawn from an exterior point of a circle in equal length. அந்த ஈக்குவல் லெங்க்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது PA is equal to PB. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிற தியரம் அது ரிலேட்டடாக உள்ள சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் நம்ம ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி போவோம். இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் அங்கே தேவை. ஓகே, அடுத்ததா the lengths of 2 tangents drawn from an exterior point to a circle are equal. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த PA அப்படிங்கிற பாயிண்ட் நான் என் வெர்டெக்ஸ் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன், A B and O. ஓகே, இந்த LM அப்படிங்கிறது டயமீட்டர், இந்த LM அப்படிங்கிறது டயமீட்டர். இப்போ இந்த லென்ஸ் ஆஃப் த 2 tangents அதான் நான் சொன்னேன் இல்லையா ப்ரீவியஸாக, PA is equal to PB. ரெண்டுமே எப்பவுமே என்னவா இருக்கும்? டேஞ்சன்ட். A tangent from exterior point, வட்டத்திற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்படும் 2 தொடுகோடுகள் எப்போதும் சமம், ஆல்வேஸ் ஈக்குவல். A tangent drawn from exterior point to the circle is always equal. அந்த வார்த்தை முக்கியம். ஓகே, அதில் வந்து நம்ம வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு நம்ம ஈஸியாக சம்மு போட்டுற முடியும். இதிலேருந்து நான் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதிலேருந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டிப்பாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க முடியும். இதிலேருந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்க முடியும், இந்த பார்ட்லேருந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்க முடியும். பாருங்கள், தனித்தனியாக 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்க முடியுது பாருங்கள்.
இப்போ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே, இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், பித்தகோரஸ் தியரம் போட்டு இது காமன் பார்ட், அதாவது PO இதுவும் காமன் சைடு, இதுவும் காமன் சைடு இல்லையா. இப்போ காமன் சைடுன்னு வரும்போது நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம அல்லது நம்ம என்ன பண்ணலாம்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் SAS ரூல் படி இல்லையா. காமன் வந்து நமக்கு எந்த பார்ட் காமன் அப்படின்னா இந்த OP காமனாக இருக்கா பாருங்க, OP வந்து காமன். ஓகே, அடுத்தது இந்த OA இந்த OB ரெண்டுமே ரேடியஸ். OA ஈக்குவல் டு OB இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ். ஒரு சைடு காமன், அதே போல் இன்னொரு சைடு காமன். காமன் இந்த சென்ஸ் ஈக்குவல் இன் லென்த். அப்போ ரெண்டு சைடு ஓகே. ஒரு ஆங்கிள் என்ன ஆச்சு 90 டிகிரியில் இருக்குது. அப்போ ஒரு ஆங்கிள் ஓகே. SAS கிரைட்டீரியன் படி போத் ஆர் சிமிலர். இந்த ட்ரையாங்கிளும் நான் டிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, இந்த ட்ரையாங்கிளும் டிக் பண்ணி காமிக்கிறேன், இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர். சிமிலர்னா அப்போ மீதி உள்ள சைடு எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த சைடு இதை பாருங்க, PA ஈக்குவல் டு PB. இது ஜாமெட்ரிக்கலாக ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் இதை மட்டும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சுக்கலாம். இந்த டேஞ்சன்ட் இந்த மாதிரி பர்பண்டிகுலரமான விஷயங்கள்லாம் வந்து இதோட முடிஞ்சிட போகிறதில்ல. 12th ஸ்டாண்டர்டில் இப்போ புது புக்கில் வந்து பார்த்துருக்கீங்கன்னா நியூ எடிஷனில் 5th சாப்டரில் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல்ஸ்னு தனியாக பார்ட்டே இருக்குது, தனி ஒரு எக்ஸசைஸே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதனுடைய அட்வான்ஸ்மெண்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ இதோட இந்த 10th படித்து முடிச்சுட்டு நம்ம எதையும் தூக்கி போட்டு போயிட முடியாது. ஓகே, அடுத்ததா if two circles touch externally the distance between their centers is equal to the sum of their radii. Radii அப்படிங்கிறது plural form of radius. Radius அப்படிங்கிறது singular, radii அப்படிங்கிறது plural form. ஓகே, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரிண்டிங் மிஸ்டேக் நினைச்சிட போறீங்க. sum of the two circle touches externally, இரண்டு வட்டங்கள் ஒன்றோடு ஒன்று வெளிப்புறமாக தொட்டுக்கொண்டால் the distance between the centers equal to the sum of their radii. நம்ம சாதாரணமாக 2 காயின் வச்சே பார்க்கலாம் இந்த டிஸ்டன்ஸை. ஓகே, சின்ன காயின் அல்லது பெரிய காயின் வச்சு டிஸ்டன்ஸ் நம்ம செக் பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராக்டிக்கலாக இதனுடைய ப்ரூஃப் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அதில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் ரொம்ப முக்கியம், R1 should be greater than R2. அது ஒரு பார்ட்டாக வைக்கிறாங்க. பட் இந்த பார்ட் பாருங்கள், இது O, இது Q, இது P. ஓகே, இது வந்து R2. இந்த QPயோட வேல்யூ QP is equal to R2. அடுத்தது OQ. OQ ஓட வேல்யூ R1. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், OP கிடைக்கும் இல்லையா. OP is equal to QP plus OQ. QO or OQ. அப்போ இதனுடைய வேல்யூ என்ன R1, இதனுடைய வேல்யூ என்ன R2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு நியூமெரிக்கல் வேல்யூ வந்து ஆன்சர் வரும். இது எக்ஸ்பிரஷன் அப்படியே போட வேண்டியதான். OP is equal to R1 plus R2. ஓகே, இது வந்து ஒரு லைன் செக்மெண்ட் நம்ம தனியாகவே போட்டு பார்க்கலாம். தனியாக லைன் செக்மெண்ட் போட்டு இது ஒரு ஓன்னு வச்சுக்கோங்க, இதை Qன்னு வச்சுக்கோங்க, இதை P அப்படின்னு வச்சுக்கோங்க. இதனுடைய வேல்யூ R1, இதனுடைய வேல்யூ R2. இது ரெண்டுத்தினுடைய வேல்யூனா நம்ம என்ன செய்வோம், டோட்டல் தான் பண்ணுவோம். அதான் அதே போல தான் இது. ஓகே, அடுத்ததா that if two circle touches externally, நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்தது எக்ஸ்டர்னலின்னு பார்த்தோம். இப்போ if two circle touch internally அப்படின்னு பார்க்குறோம். the distance between their centers is equal to the difference. அங்கே வந்து என்ன வந்தது, சம்னு வந்தது. இங்கே என்ன வந்தது, டிஸ்டன்ஸ்னு வந்துச்சு. இப்போ பாருங்க, நான் தனியாக செக்மெண்ட்டாக மட்டும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதனுடைய பார்ட் O, இது வந்து Q. ஓகே, இதிலிருந்து இந்த பார்ட் மட்டும் நான் சொல்கிறது P, இந்த பார்ட் மட்டும் P. அப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஓபியோட வேல்யூ என்ன அப்படின்னா, டோட்டலாக இருக்கிற ஓக்யூலேருந்து தெரிஞ்ச அல்லது தேவையான QPயை சப்ராக்ட் பண்ணிட்டா மீதி உள்ளது கிடைச்சிரும் இல்லையா. அப்போ OQ is equal to QP. இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஒரு தனியாக ஒரு லைன் செக்மெண்ட் நான் உங்களுக்கு போடுறேன், ஒரு லைன் போடுறேன். இதில் வந்து O இருக்குது, இதில் வந்து P இருக்குது, இந்த பார்ட் வந்து Qன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ நமக்கு தேவை வந்து இந்த பார்ட் டிக் பண்ணுற பார்ட் OP வேணும். அப்போ OP வேணும் அப்படின்னா டோட்டல்லேருந்து, அதாவது டோட்டல்னா OQ ஆர் QO, அதிலிருந்து இந்த பார்ட்டை சப்ராக்ட் பண்ணிடலாம், PQவை சப்ராக்ட் பண்ணிடலாம், கிடைச்சிடும் நமக்கு. நியூமரிக்கல் வேல்யூவாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உடனே ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இன்டர்னலாக இருந்ததுன்னா சப்ட்ராக்ஷன், எக்ஸ்டர்னலாக இருந்ததுன்னா சம் ஆஃப் தேர் ரேடியஸ். ஓகே,
இது ஒரு அதாவது எப்படின்னா ஒரு அடுத்தடுத்த சம்மில் உள்ள அட்வான்ஸ்மெண்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன பாயிண்ட்ஸை வந்து ப்ராப்பர்ட்டிஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததா two direct common tangents drawn to the circle are equal in the length, that is AB equal to BC. Sorry, AB is equal to CD. இது பார்த்த உடனே ஈஸியாக புரிகிற விஷயம். நம்ம உங்களுக்கு இந்த டயக்ராம்லேயே போட்டு காமிக்கிறேன். இது A, இது B, இது P, இந்த பார்ட் வந்து D, இந்த பார்ட் வந்து நமக்கு C இல்லையா, சென்டரில் O இருக்கு. இப்போ PA இஸ் ஈக்குவல் டு PB நமக்கு தெரியும் அதானே. ஜென்ரலாக PA இஸ் டேஞ்சண்ட்டை பற்றி சொல்கிறதா இருந்தால் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து வரையக்கூடிய டேஞ்சன்ஸ் எப்பவுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ரைட்டா, PA இஸ் ஈக்குவல் டு PB. இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாருங்க, PA ஈக்குவல் டு PCன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக இது வரைக்கும் படித்தது PA இஸ் ஈக்குவல் டு PB. இந்த டயக்ராமில் PA இஸ் ஈக்குவல் டு PCன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ PC கேன் பி, இப்போ நம்ம வந்து எந்த வேல்யூ, அப்போ இது எந்த PA PC எதுக்குன்னா பெரிய சர்க்கிளுக்கு. அதே போல் சின்ன சர்க்கிளுக்கு போட்டிங்கன்னா PB இஸ் ஈக்குவல் டு PD இல்லையா. இந்த பார்ட், இந்த லைன் செக்மெண்ட்டும் இந்த லைன் செக்மெண்ட், அதாவது இந்த டேஞ்சண்ட்டும் இந்த டேஞ்சண்ட்டும் ஈக்குவல். ஓகே, இந்த ரெண்டு ரிசல்ட்டை சப்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் சைடு லெஃப்ட் ரைட் சப்ராக்ட் பண்ணோம், PA மைனஸ் PB. அதே மாதிரி ரைட் சைடு சப்ராக்ட் பண்ண போகிறோம், PC மைனஸ் PD. PA மைனஸ் PB என்ன, PAலேருந்து PB வரைக்கும் போயிடுச்சுன்னா AB நமக்கு கிடைச்சிடும். அப்போ லெஃப்ட் சைடினோட வேல்யூனா AB, ரைட் சைடினோட அதே மாதிரி வேல்யூ. PCலேருந்து PD போயாச்சுன்னா CD. பாருங்க, இந்த செக்மெண்ட்டை நான் இப்போ ஒரு சின்னதாக அண்டர்லைன் மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இந்த செக்மெண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுதான் சம்லையும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமுமே நம்ம சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் அடுத்தடுத்து வரப்போகிற ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்லையும் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ்லையும் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா புக்கை வச்சுக்கிட்டு இதை ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நான் நடத்தின இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.